அன்பு மக்களே, அப்போஸ்தலர் திருச்சபையிலிருந்து துமிலன். சங்கீதங்களின் புஸ்தகம் 56வது அதிகாரம் 8வது வசனம். தாவீது இப்படியா சொல்கிறார்: தேவரீர் என் அலைச்சல்களை எண்ணி இருக்கிறீர், என் கண்ணீரை உமது துருத்தியிலே சேர்த்து வைத்திருக்கிறீர், என்னுடைய கண்ணீர்கள் உம்முடைய புத்தகத்திலே கணக்கிலே இருக்கிறது என்று சொல்கிறார். பிரியமானவர்களே, மனிதன் தன்னுடைய வாழ்க்கையிலே முடியாத சமயத்திலே தன்னுடைய உணர்ச்சிகளிலே அதை வெளிப்படுத்துவது தான் கண்ணீர். கண்ணீர் என்பது நம்மால் முடியாத சமயத்திலே நம்மிடத்திலிருந்து வெளிப்படுகிற ஒரு விஷயமாகும். ஆனாலும் நாம் கண்ணீரை எந்த இடத்துல சிந்துகிறோம் என்பது மிக மிக முக்கியமானது. பிரியமானவர்களே, மனிதர்கள் முன்பாக நம்முடைய கண்ணீரை சிந்தாமல் தேவனுக்கு முன்பாக சிந்துவது அது ஆசீர்வாதமாக இருக்கும். இந்த வசனத்திலே தாவீது பெலிஸ்தர்களால் பிடிக்கப்பட்ட போது இந்த சங்கீதத்தை அவர் பாடி ராகத்தலைவனுக்கு ஒப்புவிக்கிறார். பிரியமானவர்களே, அதிலே தாவீது சொல்லுகிறார், தாவீதுடைய அலைச்சல்கள் எல்லாம் தேவன் எண்ணி இருக்கிறார். அவருடைய வாழ்க்கையில் அவர் பட்ட எத்தனையோ அலைச்சல்கள், அவருடைய உபத்திரவங்கள், அவருடைய பாடுகள் எல்லாவற்றையுமே தேவன் அறிந்திருக்கிறார். அவருடைய கண்ணீர்கள் தேவனாலே துருத்தியிலே சேர்த்து வைக்கப்பட்டிருக்கிறது என்று தாவீது சொல்லுகிறார். பிரியமானவர்களே, துருத்தி என்பது ஒரு பானத்தை பத்திரப்படுத்துவதற்காக ஏற்படுத்தப்பட்ட ஒன்று. அப்படியானால் தாவீது தன்னுடைய கண்ணீரை தேவன் மிக விலை மதிப்புள்ளதாக பார்க்கிறார் என்று தாவீது அறிந்திருக்கிறார். அதனால்தான் தேவன் அதை சேர்த்து வைப்பதாக அவர் சொல்லுகிறார். அதே போல பிரியமானவர்களே, அவைகள் எல்லாம் அவருடைய கணக்கிலே இருக்கிறது. அவனுடைய கண்ணீர்கள் எல்லாம், தாவீதுடைய கண்ணீர்கள் எல்லாம் அவருடைய கணக்கிலே, அவருடைய புத்தகத்திலே எழுதப்பட்டிருக்கிறதாக தாவீது சொல்லுகிறார். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய கண்ணீரை தேவன் மிகவும் விலை மதிப்புள்ளதாக பார்க்கிறார். நம்முடைய கண்ணீரை அவர் புறக்கணிப்பதில்லை. நம்முடைய கண்ணீரை அவர் மிகவும் கனமுள்ளதாக பார்க்கிறார். நாம் தேவனுடைய பாதத்திலே வந்து நாம் கண்ணீர் சிந்தும் போது தேவன் அவைகள் எல்லாம் தம்முடைய துருத்திகளிலே சேர்த்து வைக்கிறார். அவைகளெல்லாம் தம்முடைய கணக்கிலே வைக்கிறார். உங்கள் கண்ணீருக்கு நிச்சயமாகவே பதில் உண்டு பிரியமானவர்களே. ஆனபடினாலே தேவனிடத்திலே நாம் கண்ணீர் சிந்தும் போது அந்த கண்ணீர் நமக்கு ஆசீர்வாதமாய் மாறுகிறது. தாவீது அப்படிதான் சொல்கிறார். மனிதர்கள் இடத்திலே நீங்கள் கண்ணீர் சிந்தும் போது அவர்கள் உங்களை பலவீனர்களாக பார்ப்பார்கள். ஒரு சிலர் உங்களுடைய கண்ணீருக்கு மதிப்பில்லாதபடி உங்களை நடத்துவார்கள். ஒரு சிலர் உங்களுடைய கண்ணீரை புறம் தள்ளுவார்கள். ஆனால் நம்முடைய தேவனோ நம்முடைய கண்ணீர்களை கனமுள்ளதாக மதிப்புள்ளதாக பார்க்கிறார். எப்போதுமே நாம் தேவனுடைய பாதத்திலே கண்ணீர் சிந்தும் போது நாம் அதனாலே ஆசீர்வதிக்கப்படுகிறோம், அதனாலே நாம் ஆறுதல் அடைகிறோம். முக்கியமாக பிரியமானவர்களே, நாம் தேவனுடைய பாதத்திலே வரும்போது நம்முடைய தகப்பன் நம்மை விசாரிக்கிறார், நம்மை கவனிக்கிறார். அவர் நம்முடைய எல்லாவற்றையுமே அவர் நம்மை பத்திரமாய் நம்மை நடத்துகிறார் என்பதிலே நாம் வேதத்தில் இருந்தும் அவருடைய வழிநடத்தில் இருந்தும் நாம் அறிகிறோம். ஆனபடினால் உங்கள் கண்ணீருக்கு கனம் உள்ளது. தேவனுடைய பாதத்திலே கண்ணீர் சிந்துங்கள், அது உங்களுக்கு ஆசீர்வாதமாக மாறும். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.